ஹாய் கைஸ். இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்காகவும் கல்கி அவர்களோட எழுத்துக்கள்ல வெளியான பொய்மான் கரடுங்கிற கதையோட 4வது பாகத்தோட தான் வந்திருக்கேன். முதல் 3 பாகத்தை பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் என்னோட சேனலுக்கு வரவேற்கேன். வெல்கம் டு வரிகளில் வாழ்க்கை KRK. நீங்க இதுதான் முதல் தடவை எங்க சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கேன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்க பிஜே. வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். போன பாகத்திலே நம்ம பார்த்திருப்போம். செங்கோடன் அந்த பங்கஜா கூட அவ கூட வந்தவங்க கூடயும் நல்லா பேசி பழக ஆரம்பிச்சிருப்பான். இது செம்பாவோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருது. செம்பாவோட அப்பா சிவராமலிங்கம் ரொம்பவே கண்டிப்பான ஒரு ஆளு. அவருக்கு இவ்வளவு நாள் தன்னோட மூத்த பொண்ணுங்கிறதுனாலதான் செம்பாவை அவ இஷ்டத்துக்கு விட்டுட்டு இருந்தாரு. இப்ப அவரு முடிவு பண்றாரு, இனிமேல் அப்படிலாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுல சொல்றாரு, என்ன பாரு, செம்பா செங்கோடன் பொண்ணு கேட்டுதான் கல்யாணம் பண்ணணும்னா அவ கடைசி வரை இப்படியே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மா சொல்றாங்க, அப்படி அவன் கேட்கலன்னா என்ன, நீங்க தான் போய் கேட்கலாம்ல, அவனுக்கு தான் அப்பா அம்மான்னு யாரும் இல்ல புத்தி சொல்றதுக்கு, சின்ன பையன் தானே, நீங்க போய் கேட்க வேண்டியதானே அப்படின்னோன்னா அவங்க அப்பா சொல்றாரு, என்ன பாரு, எவன் காலை கையையும் பிடிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, அப்படி என்ன நம்ம செம்பாக்க மாப்பிள்ளை கிடைக்காமலா போகுது அப்படின்னோன்னா அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த பாருங்க, பக்கத்திலேயே பெரிய காடும் வயலும் வச்சிருக்கான், வத்தாத கேணி இருக்கு, இது போக பணமும் இருக்கு, இதை விட என்ன வேணும் அப்படின்னோன்னா அவர் சொல்றாரு, என்ன பாரு, எத்தனை நாளைக்கு அந்த நெல்லும் பணமும் அவன்கிட்ட இருக்க போதோ தெரியல, கேட்டியா சங்கதி, சின்னமநாயம்பட்டிக்கு 2 ஆம்பளைங்களும் ஒரு பொம்பளைங்களும் வந்திருக்காங்களே, அவங்க கூட தான் இப்ப சகவாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், தேவையில்லாத சவகாசங்கள் வச்சுக்கிட்டு இருக்கான், அதுல ஒருத்தன் ஏதோ கோஆபரேட்டிவ் பணத்தை திருடிட்டு வந்தவனா, அவங்க கூட தான் இப்ப திரியிறான். அவங்க அம்மா சொல்றாங்க, எனக்கு நீங்க சொல்றதே புரியலன்னோட, என்ன பாரு, அதுக்கெல்லாம் உனக்கு விளக்கம் சொல்ல எனக்கு நேரம் இல்ல, அந்த ஆள் ஏதோ பொது சொத்தை திருடிட்டு வந்தானா, அவங்க கூட தான் இவன் இப்ப திரிஞ்சுக்கிட்டு இருக்கான், இங்க நெல்லும் வயலும் எல்லாம் வாடிக்கிட்டு கிடக்கு அப்படின்னோட அவங்க அம்மா சொல்றாங்க, அப்ப நீங்க போய் அவனுக்கு புத்தி சொல்ல வேண்டியதானே அப்படின்னோட அவர் சொல்றாரு, என்ன பாரு, நம்ம புத்தி சொன்னாலாம் யாருக நிலைமையில இப்ப அவன் இல்ல, இன்னும் ஒரு நாள் அவனுக்கு எல்லாரும் சேர்ந்து இவன் காசெல்லாம் புடுங்கிட்டு விடுவாங்கல்ல, அப்பந்தான் அவனுக்கு புத்தி வரப்போகுது, நான் இப்ப அந்த பேச்செல்லாம் விட்டு தள்ளு, நான் செம்பாக்கு கைவசம் ஒரு மாப்பிள்ளை வச்சிருக்கேன், நீ சம்மதம் கொடுத்தா அவளுக்கு அதை பேசிடலான்னோட அவங்க அம்மா சொல்றாங்க, நான் எப்படின்னத்த சம்மதம் கொடுக்குறது, அவ சம்மதம் தர வேண்டாமா அப்படின்னோட அவங்க அப்பா சொல்றாரு, ஆமா, உன் சம்மதத்தை யாரு கேட்டா, நீ அவள்கிட்ட பேசி அவ புத்தியை திருத்தி சம்மதத்தை வாங்கி கொடு அப்படின்னோட அவங்க அம்மா கேக்குறாங்க, சரி மாப்பிள்ளை கைவசம் இருக்கு நீங்களே யாரு அப்படின்னோட அவங்க அப்பா சொல்றாரு, வேற யாரும் இல்ல, சின்னமநாயம்பட்டிக்கு புதுசா வந்திருக்க போலீஸ்காரர் தான், அவருக்கு மொத தாரம் செத்து போச்சு, பிள்ளை குட்டின்னு எதுவும் இல்ல, கை நிறைய சம்பாதிக்கிறாரு, 2வது தாரமா தான் கேக்குறாரு, அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே செம்பாவோட தம்பி பக்கத்துல இருந்தவன் எந்திரிச்சு கத்த ஆரம்பிக்கிறான், அப்பா அப்பா, நம்ம அக்கா போலீஸ்காரருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்ப்பா, அப்பந்தான் என்கிட்ட யாரெல்லாம் சண்டைக்கு வராங்களோ அவங்களையெல்லாம் போலீஸ்கார்ட்ட புடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா அக்கா, நீ அந்த போலீஸ்காரரே கல்யாணம் பண்ணிக்கோக்கான்னு சத்தம் போடுறான். இதை கேட்டுட்டு இருந்த செம்பா கிச்சன்ல இருந்து வெளியே வந்தவ தம்பியை பிடிச்சி முதுகுலே 4-5 அடி போடுறா. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, பாத்தீங்களா அவளுக்கு இருக்க கோபத்தை அப்படின்னோட அவங்க அப்பா சொல்றாரு, என்ன பாரு, யாரு கோபப்பட்டாலும் என்ன பட்டாலும் எனக்கு தெரியாது, இன்னும் 3 நாள் தான் அவகாசம், அதுக்குள்ளாடி செங்கோடன் பொண்ணு கேட்டானா அப்படி அப்படி இல்லையா, நான் அந்த போலீஸ்காரருக்கு வாக்கு கொடுத்துருவேன், பாத்துக்கிடுங்க, அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் என்ன தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கேயா சாயங்கால நேரம் கிராமங்கள் பொதுவாவே அந்த நிலா வெளிச்சத்துல வயல்ல பார்க்க அழகா தான் இருக்கும், அதுல அதிசயம் ஒண்ணும் இல்லை. ஆனா நம்ம செங்கோடன் வெளியே வைக்கோல்ல படுத்துக்கிட்டு அப்படியே அந்த நிலாவெல்லாம் ரசிச்சுக்கிட்டு அவனோட கூடாரத்துக்குள்ள வெங்காய குழம்பு கொதிக்குது அதை மணத்திக்கிட்டு அப்படி இருக்கான். அப்படி இருக்கும் போதே அவனுக்கு ஒரு யோசனை வருது, ஆமா, நம்ம ஏன் கொஞ்ச காலமா இப்படி ஆயிட்டோம், இது எப்பவும் அழகாதான் இருக்கு, இன்னைக்கே நமக்கு இந்த நிலை இன்னும் அழகா தெரியுது, ஒருவேளை இந்த பட்டணத்துக்காரங்க கூட பழகுறோமே அதனாலயா, அவங்க கூட பழகுது ஒன்னும் எனக்கு அந்த அளவுக்கு அந்த ஆட்களை பிடித்த இல்ல, அந்த பொண்ணோட நடத்தையும் பேச்சும் கூட அவ்வளவு நல்லா இல்ல, ஆனா அவங்க கூட இருக்க ஏன் எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்ல, ரோட்ல நடக்கும்போது எனக்கு நானே என்னத்தையெல்லாமோ பேசிட்டு போறேன், யாராவது என் கூட பேச வந்தாலும் அவங்க கூட சம்பந்தமே இல்லாம என்னென்னத்தையோ பேசுறேன், தப்புன்னு மனசுக்கு தெரிஞ்சும் அப்படியே பேசுறேன், இதெல்லாம் எதனாலயா இருக்கும், ஒருவேளை இந்த கஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்களே இதுல எதையும் நமக்கு கொடுத்துட்டாங்களோ, இதெல்லாம் நமக்கு கொடுத்து நம்மள மயக்கி ஒரு நாள் நம்ம வயல் சொத்தெல்லாம் புடுங்கிட்டு போயிட்டா என் வயலு நெல்லு பணம் இதெல்லாம் என்ன ஆகுறது, இந்த பட்டணத்துக்காரங்களை நம்பவே கூடாது, அன்னை கூட அவனுக்கு 2 பேரும் வீட்டுக்குள்ள ஏதோ குறுகுறு
திருன்னு முழிச்சுக்கிட்டே இருந்தானுங்க. நம்ம படத்தை எல்லாம் ஒரு நாள் இவனுங்க எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவே பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம செம்பா வந்துட்டு இருக்கா. செம்பா பார்த்தோன்னே நம்ம செங்கோடனுக்கு புரியுது, ஐயோ செம்பாதான் இனி நம்ம வாழ்க்கைக்கு எல்லாமே. இப்ப நம்ம ஒரு காவிரி வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து காப்பாத்தக்கூடிய தெப்பமே நம்ம செம்பாதான். அவளை எப்படியாவது நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவு பண்றான். அப்படியே செம்பா கிட்ட போயிட்டு, செம்பா இங்க என்ன பண்ற, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவ கொஞ்சம் தள்ளி நடந்து போறா. போயிட்டு அங்க அழுதுட்டு இருக்கத பார்த்தோன்னா இவ கிட்ட போயிட்டு, எதுக்கு அழுற செம்பா, என்ன ஆச்சு, உங்க அப்பா எதுவும் வந்துட்டு சண்டை போட்டு வீட்டை விட்டு போக சொல்லிட்டானா அப்படின்னு கேட்டோன்னா அவ சொல்றா, ஆஹா வீட்டை விட்டு போக சொன்னாதான் பரவாயில்லையே, ஏன் என்ன பொண்ணு போட்டா கூட தான் பரவாயில்ல, ஆனா அது இல்லையே சங்கதி அப்படின்னோன்னா அவன் சொல்றான், என்ன பாரு ஒன்ன கொல்ல எவன் துணிவான், எவனா இருந்தாலும் விட மாட்டேன், உங்க அப்பானா இருந்தாலும் விட மாட்டேன் பாத்துக்க அப்படின்னு அவ சொன்னோன்னு செம்பா சொல்றான், ஆமா நீ இப்படி பேசிக்கிட்டு மட்டும் இரு, இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவன் சொல்றான். எதுக்கு செம்பா கோவப்படுறாதான், நான் சொன்னேன்ல வெள்ளாம முடிஞ்சோன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. உடனே இவ சொல்றான், ஆமா அது வரைக்கெல்லாம் யாரு காத்துக்கிட்டு இருக்கா, நீனு 3 நாள்ல பொண்ணு கேட்கலன்னா எங்க அப்பா என்ன வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாரா அப்படின்னு இவனுக்கு கோவம் வருது. யாரவே நான் காதலிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ண பாக்குறான் அப்படின்னு கத்துனோன்னு இவன் சொல்றா, வேற யாரும் இல்ல சின்னமனாயம்பட்டிக்கு புதுசா வந்திருக்க போலீஸ்காரன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம செங்கோடன் அமைதியாயிடுறான். இதுவே வேற யாருக்காவது பேரை சொல்லியிருந்தா குத்திடுவேன் கொன்றுவேன் குதிச்சிருப்பான். போலீஸ்காரனாலே நம்ம செங்கோடனுக்கு பயம் இல்ல, அதனால அப்படி அமைதியா இருக்கான். உடனே அவன் சொல்றான், என்ன பாரு செம்பா நீ பயப்படாத, என் தங்கமே கிளியே நீ வருத்தப்படலாமா, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நாளைக்கே நான் உங்க வீட்டுக்கு நம்ம கல்யாண விஷயத்த பேசி உன்னை சீக்கிரமாவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு செம்பாக்கு சந்தோஷமா இருக்கு. இவன் கண்ணே மணியே கிளியேன்னு பேசுறது சினிமா பார்த்தனால மட்டும் இல்ல, இன்னும் அந்த கஞ்சாவோட போதை இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி பேசுறான். ஆனா செம்பாக்கு அதெல்லாம் தெரியல, அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. 2 பேரும் அப்படி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது செம்பா சொல்றா, நான் இனி வீட்டுக்கு கிளம்புறேன், கோயிலுக்கு போனா அப்பா அம்மா திரும்ப வந்துருவாங்க, அதுக்கு முன்னாடி நான் போகணுங்கிறா. செங்கோடன் தடுத்து பாக்குறான். அவ இல்ல நான் போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறா. உடனே இவன் சொல்றான், சரி வா நான் உன்ன வயலுக்கு வெளியே விட்டுறேன்னு சொல்லிட்டு செங்கோடன் அவளை கூட்டிட்டு அப்படி போறான். அவங்க ஒரு 10 அடி தான் போயிருப்பாங்க. வரப்பு கிட்ட போனோன்னு செம்பா எதையோ கை காமிக்கிறா. அந்த பக்கமா நம்ம செங்கோடன் திரும்பி பார்த்தா அவனோட சோள காட்டுல ஏதோ சலசலன்னு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு நாய் ஓடி வருது. அந்த நாய் பின்னாடியே இன்னும் ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு பார்த்தா ஒரு தொப்பியும் கையில துப்பாக்கியும் தெரியுது. அது ஒரு போலீஸ்காரரு. அவரை பார்த்த உடனே நம்ம செம்பாக்கு பயம் வந்துருது. தொடர்ந்து நம்ம செங்கோடனுக்கு இன்னும் பயம் வந்துருது. என்ன செய்யன்னு தெரியாம மனசுக்குள்ள என்னென்னலாமோ ஓடிக்கிட்டு இருக்கு. பயந்து 2 பேரும் அப்படியே அங்க நின்னுட்டு இருக்காங்க. இப்படி 2 பேருமே பயந்துட்டு இருக்கும் போது நம்ம செம்பா மட்டும் கொஞ்சம் கெட்டிக்காரி. அவளுக்கு உடனே என்ன பண்ணணும்னு தெரியுது. இங்க இருந்து ஓடிரணும் அப்படின்ட்டு அவ செங்கோடனோட காதுல கூப்பிட்டு, என்ன பாரு ஜாக்கிரதையா இருந்துக்கோ, சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து ஓடிடுறா. அப்ப அந்த போலீஸ்காரர் அந்த இதுல இருந்து நடந்து வந்தவர் அந்த நாயோட சத்தம் கேட்டோன்னு அவரோட கவனமும் செங்கோடன் பக்கமாட்டு திரும்புது. உடனே அவரும் அங்க இருந்து நடந்து வந்துட்டு இருந்தவரு டக்குன்னு அந்த நாய்கிட்ட, சீ ராஸ்கல் சும்மா ஏறி உன் நாய் குணத்தை காட்டுற பாரு, திருடனை கண்டா ஓட விட்டுரு, நம்ம ராஜா செங்கோடனை பார்த்து குறைச்சிக்கிட்டீரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் செங்கோடன் இருக்கிற இடம் பக்கமா நடந்து போறாரு. நாய் அமைதியாயிருது. உடனே அவரு சொல்றாரு, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் எல்லாரும் ஒன்ன மாதிரி தான் வேலை செய்யறாங்க, உனக்கே டிஎஸ்பியாவோ எஸ்பியாவோ கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு முணுமுணுத்துட்டே தன்னோட சாமர்த்தியத்துக்கு ஏத்த மாதிரி அந்த போலீஸ் இலாக்கால அவருக்கு எந்த சரியான பதவி உயரும் கொடுக்கல, பயன்படுத்திக்கலன்னு அவருக்கு ஒரு மனக்குமரல். அப்படின்னு நினைச்சிட்டு செங்கோடன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த போலீஸ்காரரு, யாருப்பா அது, செங்கோட கவுண்டன் போல இருக்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம செங்கோடனுக்கு இப்ப பழைய பயம் கூச்ச சுபாவம் ஒண்ணும் இல்ல. அவனுக்கு ஒரு தைரியம் வந்துருது. அவன் உடனே, உங்களை பார்த்தா கூட தான் போலீஸ்காரர் மாதிரி தெரியுது, அடே அப்பா கெட்டிக்காரனா தான் இருக்க, நான் போலீஸ்காரன்னு எப்படி கண்டுபிடிச்ச, அது என்ன கஷ்டம், உங்க உடுப்பை பார்த்தா தெரிய போகுது அப்படின்னோடனே போலீஸ்காரர் சொல்றாரு, எப்பா உடுப்பை பார்த்தெல்லாம் எடை போடாத, இந்த காலத்துல திருடனும் போலீஸ்காரன் உடுப்பை போட்டுட்டு தான் வாரானா, திருடனா, திருடனுக்கு இங்க என்ன வேலை இருக்க போது, பின்ன ஏதாவது அகப்பட்டா சுருட்டிட்டு போலான்னு தான் அப்படின்னு போலீஸ்காரர் சொன்னோன்னே செங்கோடன் சொல்றான், இங்க சுருட்டுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, கிழிஞ்சு போன ஒரு பாய் தான் கிடக்கு, என்ன தம்பி இப்படி ஒரேடியா உருட்டுறிய, நீதான் நிறைய பணத்தை சேர்த்து எங்கேயோ புதைச்சு வச்சிருக்கியாம ஊரெல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொன்னோன்னே செங்கோடன் ஒரு செகண்ட் அப்படி பயந்து அப்படி நிக்கிறான். அவனுக்கு ஒரு பதட்டம் வருது. இதே மாதிரி யாரோ நம்ம கிட்ட இதுக்கு முன்னாடி இத சமீபத்துல நம்மள்ட்ட கேள்வி கேட்டாங்க, அதுக்கு கூட நம்ம ஏதோ ஒரு பதில் சொன்னோம், அது என்னன்னு ஞாபகப்படுத்த பாக்குறோம், ஞாபகமே வரல. உடனே போலீஸ்காரரு, என்ன கவுண்டா
முழிக்கிற முழிய பார்த்தா ஊர் சொல்றது உண்மைதான் போல இருக்க, எத்தனை ரூபா புதைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னோடனே செங்கோடன் சொல்றான், அதெல்லாம் சுத்த பொய்ங்க. ஊர்ல உள்ளவன் வாயில வந்து என்னத்தையாவது சொல்லிட்டு போவான். இந்த ஏழை குடிசையில என்ன ரூபா புதைச்சு வைக்கிறது, யாரோ கதை கட்டி விட்டுட்டு இருக்காங்க. செங்கோடன் சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் மனசுக்குள்ள இந்த போலீஸ்காரரு வச்சிருக்க மாதிரியே நம்மளும் ஒரு நாட்டு நாய் வளர்க்கணும் அப்படின்னு தோணுது. உடனே அந்த போலீஸ்காரரு, சரி சரி அதெல்லாம் கிடக்கட்டும் தம்பி, ஊர் என்ன சொன்னா எனக்கு என்ன, உன்கிட்ட பணம் இருந்தா நீ என்ன எனக்கா ஒரு பங்கு கொடுக்க போற அப்படின்னு சொன்னோன்னா செங்கோடன் சொல்றான், அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா, பணம் இருந்தா ஒரு பங்கு என்ன 2 பங்கு கூட தருவேன், கையில இல்லாததுதான் பிரச்சனை அப்படின்னோன்னா அவர் சொல்றாரு, கையில இல்லைன்னா என்ன, அதான் உன் பூமியில இருக்கு அப்படித்தானே. உடனே செங்கோடன் சொல்றான், இது என்னடா வம்பா போச்சு, என்கிட்ட நான் பணத்தை புதைச்சு வைக்கலன்னு சத்தியம் பண்ணா கூட நீங்க நம்ப மாட்டீங்க போல இருக்க அப்படின்னோட போலீஸ்காரர் சொல்றாரு, நான் அதை சொல்லலப்பா, உன் பயிரை சொன்னேன், அது பூமியில இவ்வளவுதான் வளர்ந்துருக்க, அதை இது பண்ணாலே உனக்கு பணம் கிடைக்காதா, ஓ அப்படி சொல்றீங்களா, அது என்னமோ நிஜம்தான், ஆனா இந்த பூமியில இருந்து நான் பணத்தை எடுக்கிறதுக்குள்ள என் பிராணனே போயிருது இந்த வறண்ட பூமியில அப்படின்னு சொன்னோன்னே போலீஸ்காரர் சொல்றாரு, என்னப்பா இப்படி சொல்ற நீ, உன் காட்டுல இருக்க சோள பயிரெல்லாம் பாரு கருகருன்னு அப்படி வளர்ந்துருக்கு, 6 அடி ஆளு உள்ள போனா கூட மறைஞ்சிருவாங்க போல அப்படின்னோன்னு செங்கோடன் சொல்றான், ஐயோ சாமி கண்ணு போடுறீங்களா, எப்பா எப்பா நான் கண்ணெல்லாம் போடல, ஆனா இந்த மூக்கை மட்டும் ஊர்லயே வச்சுட்டு வந்திருக்கணும் போல, வெங்காய குழம்பு வாசனை மூக்க தொலைக்குதுன்னு அவரு அதை குழம்ப மணத்தி பாக்குறாரு. உடனே செங்கோடன் சொல்றா, இருந்து சாப்பிட்டு போங்களேன் அப்படின்னோடனே அவர் சொல்றாரு, இல்ல இல்ல இன்னைக்கு வேற ஒரு இடத்துல சாப்பாடு, ஆமா குடிசையில வேற யாராவது உண்டா இல்ல நீ தான் சமைச்சுக்கிறியா, என்ன தவிர இங்க வேற யாரு சார் இருக்க போற அப்படின்னோன்னு அவர் சொல்றாரு, அப்படிலாம் இருக்க கூடாதுப்பா, சீக்கிரம் ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி போட்டுக்க, ஆமா நான் வரும்போது இங்க யாரோ உன்கிட்ட பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவசர அவசரமா இந்த சோழ இதுல ஓடுனாங்கல்ல அப்படின்னோன்னு அவன் சொல்றான், என்னங்க கதையா இருக்கு, இங்க ஒருத்தரும் இல்லையப்பா, யாரோ சோளக்காட்டுல ஒரு பெண் பிள்ளை மாதிரி தெரிஞ்சுத, ஏங்க உங்களுக்கு ஏதோ சித்த பிரம்ம, இங்க பெண் பிள்ளை யாரும் இல்ல, ஆமா ஆமா இருந்தாலும் இருக்கலாம், கொஞ்ச நாளாவே எனக்கு எங்க பார்த்தாலும் செம்பவள்ளி நிக்கிற மாதிரி பிரம்மதான்பா தெரியுது, இந்த கோப்பனாம்பட்டி சிவராம கவுண்டர் இருக்கார்ல அவரோட மக செம்பா, அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அப்புறம் பாரு இந்த 374 நம்பர் கான்ஸ்டபிள் எப்படி அதிகாரம் பண்ண போறாருன்னு. இதை கேட்டோன்னா அந்த போலீஸ்காரர் கழுத்தை அங்கேயே நெரிச்சு போட்டுறணும்னு செங்கோடனுக்கு ஆத்திரம் வருது, ஆனா செம்பாவோட மனசு அவனுக்கு தெரிஞ்சு அப்படி அமைதியா இருக்கான். உடனே சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், போலீஸ் ஐயா நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க, என்ன சங்கதி அப்படின்னு கேட்டோன்னா அவரு சொல்றாரு, அடடா மறந்தே போயிட்டேன், என்ன பாரு உன்கிட்ட பேசின சுவாரஸ்யத்துல வந்த காரியமே சொல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாக்கெட்ல இருந்து ஒரு தபால் எடுக்கிறாரு. அதை பார்த்துட்டு செங்கோடன் கேக்குறான், தபாலா, எனக்கு யாரு தபால் போட்டிருக்க, அதிசயமா இருக்கு அப்படின்னோன்னு அவரு சொல்றாரு, இந்த கூடார சினிமால உன் கண்ணத்துல அரைஞ்சால அந்த ஒரு பெண் பிள்ளைப்பா குமாரி பங்கஜா, அவதான் கொடுத்தா, அப்படி ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தேன், பொய்மான் கரடுக்க பக்கத்துல நின்றுட்டு இருந்தா, நான் இப்படி கோப்பனாம்பட்டிக்கு போறேன்னு சொன்னேன், சரி இத ராஜா செங்கோடன் கவுண்டர்கிட்ட குடுத்துட்டு போங்களேன் அப்படின்னு ரொம்ப பாவமா கேட்டா, ஒரு பொம்பளை பிள்ளை கெஞ்சி கேட்கும் போது என்ன பண்றது, மாட்டேன்னு சொல்ல முடியுமா, அதான் சரி வாங்கிட்டு வந்து உன்கிட்ட கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன், சரி நான் போகட்டுமா அப்படின்னோன்னு செங்கோடன் சொல்றான், கொஞ்சம் இருங்க இந்த கடுதாசிய வாசி காட்டிட்டு போங்களேன், ஏன் தம்பி உனக்கு படிக்க தெரியாதா அப்படின்னு போலீஸ்காரரு கேட்டோன்னே, தெரியாம என்ன, அதெல்லாம் தெரியும், 3ஆம் கிளாஸ் வரை படிச்சிருக்கேன், என்ன அச்செழுத்து படிக்க தெரியும் கூட்டெழுத்து தெரியாது, ஒருவேளை அவங்க இங்கிலீஷ்ல எழுதி இருந்தா எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு செங்கோடன் வந்து அவனோட ஹரிகான் லாந்தரை எடுத்துட்டு வந்து அந்த லைட்டை காமிக்கிறான். உடனே போலீஸ்காரர் அதை படிச்சு காட்டுறாரு. அதுல வந்து பங்கஜா எழுதியிருப்பா, என் இதயத்தை கொள்ளை கொண்ட ராஜா செங்கோண்ட கவுண்டன் அவர்களுக்கு நான் இப்போ ஒரு பெரிய சங்கடத்துல இருக்கேன், நீங்க நாளைக்கு சாயங்காலம் என்ன வந்து பாருங்க, அப்படி நீங்க சாயங்காலம் என்ன பார்க்க வரலன்னா அப்புறம் என்ன உயிரோடையே பார்க்க முடியாது, இப்படிக்கு குமாரி பங்கஜான் இருக்கு. இதை கேட்டோன்னா செங்கோடனுக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிருது. உடனே போலீஸ்காரர் முகத்தை பார்த்தா அவர் இவனை பார்த்து கண்ணடிச்சுட்டு, பாத்தியாய அதிர்ஷ்டத்தை உன்னை தேடி வருது அப்படின்னோட, என்னையா இதுல என்ன அதிர்ஷ்டம் இருக்கு, எனக்கு ஒண்ணுமே விளங்கல அப்படின்னோட அவர் சொல்றாரு, இதுல விளங்காம இருக்க என்ன இருக்கு, அதான் வெட்ட வெளிச்சமா எல்லாம் இருக்க அப்படின்னு போலீஸ்காரரு சொன்னோன்னா அவன் சொல்றான், சரி நீங்களே எனக்கு ஒரு யோசனை சொல்லுங்களேன், இது நிஜமா இருக்குமா, நான் போகணுமா அப்படின்னோன்னா அவர் போலீஸ்காரர் சொல்றாரு, போய்தான் பாரு என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொன்னோன்னே செங்கோடன் சொல்றான், சரி உங்க பேச்ச கேட்டுட்டு நான் போய் பாக்குறேன் அப்படின்னாரு. செங்கோடன் சரி நான் போய் பாக்குறேன், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா அப்படின்னு
அப்படின்னோன்னா போலீஸ்காரர் சொன்னாரு. போலீஸ்காரர் சொல்றாரு, ஒன்னு என்னப்பா 2 வேணாலும் கேளு. இல்ல இல்ல ஒண்ணுதான் கேட்பேன். இன்னைக்கு ராத்திரி கோப்பனாம்பட்டிக்கு நீங்க போறீங்கல்ல கவுண்டர் வீட்டுக்கு சாப்பிட, அங்க என்ன பத்தியும் குமாரி பங்கஜா பத்தியும் ஏதாவது கண்ணா பின்னான்னு பேசாதீங்க, காரியமே கெட்டு போயிரும். அது என்ன அப்படி என்ன காரியம் கெட்டு போயிரும் அப்படின்னோன்னா, அவங்கள்ட்ட சொல்றதுக்கு என்ன, அந்த வீட்டு பொண்ணு செம்பா இருக்கால அவளைத்தான் நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு செங்கோடன் சொன்னதும் இவரு, என்னப்பா இப்படி ஒரே போடா போடுற, இன்னும் பாருங்க நான் போட்டா ஒரே போடுதான், 2 மூடெல்லாம் எனக்கு போட தெரியாது. அது மட்டும் இல்ல, செம்பாக்கும் எனக்கும் தான் கல்யாணம், இதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் நான் விடுறதா இல்ல. ஒன்ல அவன் சாகணும் இல்ல என் உயிர் போகணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். உடனே அவர் போலீஸ்காரர் சொல்லாரு, உன் இஷ்டமோ என் இஷ்டமோ இல்ல, அந்த பொண்ணு இஷ்டம்தான், அவ யாருன்னு செங்கோடன் சொல்றான். அத பத்தி எந்த சந்தேகமும் வேண்டாம், செம்பாக்கு என்ன கட்டிக்கதான் ஆசை இஷ்டம் எல்லாம், நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னோடனே போலீஸ்காரர் சொல்லாரு, கவுண்டரே இத முன்னாடியே நீங்க சொல்லி இருக்கலாம, சொல்லி இருந்தா அந்த பொண்ணை பத்தி நான் பேச்சே எடுத்திருக்க மாட்டேனே. செம்பாவோட அப்பா தான் சொன்னாரு அவளுக்கு இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணணும், நீ ஏதோ அவளை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொன்னாரு. நீயே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா பல நழுவி பால்ல விழுந்த கழுது தானே, இன்னைக்கு ராத்திரியே நான் பெரிய கவுண்டர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னோடனே செங்கோடன் சொல்றான், போலீஸ்கார ஐயா நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், சும்மா இருந்தா அதுவே எனக்கு பெரிய உபகரணமா இருக்கும், நாளைய காலைல நானே எல்லாம் போய் பேசிக்கிறேன்னு சொல்லிடுறான். உடனே போலீஸ்காரர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. போலீஸ்காரர் போனதுக்கு அப்புறம் குடிசைக்குள்ள செங்கோடன் போயிட்டு பாக்குறான், அங்க குழம்பு கொதிச்சு அடங்கி போய் ஒரு அடுப்பு இருக்கு, இன்னொரு பக்கத்துல இருக்க அடுப்புல பழைய சாம்பல் நிறைய அப்படி குவிஞ்சிருக்கு. அப்ப அதை உத்து பார்த்துக்கிட்டே செங்கோட நினைக்கிறான், எப்படிப்பட்ட சித்திரகுத்தனா இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது, நம்ம பயப்படுறது அனாவசியம்தான் அப்படின்னு தனக்குள்ள நினைச்சுக்கிறான். உடனே ராத்திரி ஃபுல்லா செங்கோடன் தூங்க வராம நிறைய விஷயம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் மறந்து போனது, யாரோ இந்த பணத்தை புதைச்சு வச்சிருக்க கேள்வி அவன்கிட்ட கேட்டப்போ அதுக்கு அவன் ஏதோ ஒரு பதில் சொல்லியிருக்கான். ஒருவேளை அது எங்க புதைச்சு வச்சிருக்கோங்கிற ரகசியத்தை சொல்லிட்டானா என்னன்னு அவனுக்கு தெரியல. அதை பத்தியும் அவன் யோசிச்சுட்டு அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டே அங்க படுத்திருக்கான். அடுத்த நாள் காலையில செங்கோடன் எப்பவும் மாதிரி எந்திரிச்சு கேணியில இருக்க தண்ணி எல்லாம் இறைச்சிட்டு நல்ல வெள்ளை வேட்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு கோப்பனாம்பட்டிக்கு போறான். அங்க பெரிய கவுண்டர் செங்கோடனை பார்த்ததும் ஏதோ ஆச்சரியப்படுற மாதிரியே பார்த்துட்டு, நீ என்னப்பா இங்க வந்த அப்படின்னு கேக்குறாரு. உடனே செங்கோடன், என்ன மாமா அப்படி கேட்டீங்க ஒரு கேள்வி, நான் வரக்கூடாதா அப்படின்னு அவரு, அதெல்லாம் நீ நல்லா வரலாம், வரக்கூடாதுன்னா யாரும் சொல்லல, ரொம்ப நாளாதான் உன்னை இங்க பாக்குறதே இல்லையே, எங்களைதான் நீ அடியோட மறந்துட்டியோன்னு பார்த்தேன். அப்படியெல்லாம் மறப்பாங்களா, வெள்ளாம வேலை அதிகமா இருந்துச்சு, உங்களுக்கு தெரியாதா, மழை வேற இல்ல அப்படின்னு அவரு செம்பாவோட அப்பா சொல்றாரு, அதெல்லாம் தெரியும்பா, ஆனா நீ வெள்ளாம மட்டும் கவனமா இருந்த மாதிரி தெரியலையே, சின்னமனாயம்பட்டிக்கு அடிக்கடி போறியா, அங்க யாரு களவாணிகள்லாம் வந்திருக்காங்களாம், அவங்களோட சேர்ந்து திரியிறியாம், ரோட்ல போகும்போது என்னத்தையோ பேசிக்கிட்டு குடிகார பையன் மாதிரி இருக்கிறியாம அப்படின்னு அவன் சொல்றான். அதெல்லாம் முந்தின நாளோட தீர்ந்து போச்சு மாமா, எனக்கு தாயா தகப்பனா வீட்டுல வேற யாரு பெரியவங்க இருக்காங்க, நான் அப்படி தப்பான வழியில போனாலும் நீங்க தானே எனக்கு புத்தி சொல்லணும் அப்படின்னு செம்பாப்பா சொல்றாரு. புத்தி சொன்னா நீ கேக்குற நிலைமையிலயே இல்லையே, சரி சரி அதெல்லாம் போகட்டும், இப்ப எதுக்கு வந்த, ஏதாவது யோசனை கேட்க வந்தியா? ஆமா மாமா, ஒரு யோசனை கேட்க தான் வந்தேன், நம்ம செம்பாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அது ரொம்ப நாளா என் மனசுல அந்த எண்ணம் இருக்குல்ல, அதை பத்தி பேசதான் வந்தேன். எது ரொம்ப நாளா என்ன இருக்கா, இத்தனை நாளா நீ சொல்லவே இல்லையப்பா, இப்ப சொல்லிட்டு இருக்க, நான் தான் அந்த போலீஸ்காரருக்கு வாக்கு கொடுத்துட்டேனே அப்படின்னு செங்கோட சொல்றான். அது எப்படி நீங்க வாக்கு கொடுக்கலாம், செம்பா விஷயம் என் மனசுல இருந்த உத்தேசம் உங்களுக்கு தெரியாமலா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன பாரு மறுபடியும் அதே சொல்றிய, உன் மனசுல உத்தேசம் இருந்தா எனக்கு என்ன பிரயோஜனம், வாயை விட்டு சொன்னாதானே தெரியும், கடவுள் எதுக்கு உனக்கு வாய் கொடுத்திருக்காரு அப்படின்னு. சரி சரி இப்போதான் வாய் விட்டு சொல்லிட்டேன்ல, ஒரு மழை நல்லா பெஞ்சு ஊரு கொஞ்சம் செழிப்பாகட்டும், அப்புறம் உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. மழை பெஞ்சா என்ன பெய்யலைன்னா உனக்கு என்ன, அது
மத்தவங்களுக்கு தானே கஷ்டம், உன் கேணியில தண்ணி வத்தாம தானே வருது, சோளம் எல்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு செங்கோடன் சொல்றான். நான் மட்டும் நல்லா இருந்தா போதுமா, உங்க காட்டுலயும் மழை பெஞ்சு நல்லா விளைஞ்சு சோளம் எல்லாம் கிடைச்சாதானே நல்லா இருக்கும், இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்க எல்லாம் வந்து யான் சோளத்தை முறிச்சு தின்ற மாட்டாங்களா அப்படின்னு செம்பாவோட அப்பா, அடே அப்பா அடே, இந்த உலகத்திலே ஒன்ன மாதிரி ஒரு கஞ்ச பையனை நான் பார்த்ததே இல்லப்பா, நீதான் செம்பாவுக்கு சரியான புருஷன், அவெல்லாம் சரியான ஊதாரி அப்படின்னு செங்கோட, அதெல்லாம் உங்க வீட்டுல அவளுக்குன்னு நல்ல ஒரு குடும்பம் எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் சரியாய் பொறுப்பா வந்துருவா அப்படின்னு செம்பாவோட தம்பி வந்து அங்க படிச்சுட்டு இருந்தவன் உடனே வந்து எந்திரிச்சு, அப்பா நம்ம அக்காவை அந்த போலீஸ்காரருக்கே கொடுத்துடலாம்ப்பா, இந்த ஆளுக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஏன்பா அப்படி சொல்ற, நம்ம செங்கோடனுக்கு என்ன குறை, நேத்துக்கு வந்த போலீஸ்காரரு எனக்கு பெப்பர் மிட்டாய் வாங்கி தந்தாரு, அப்புறம் ஒரு நாள் எங்க எல்லாரையும் சினிமாக்கு கூட்டு போறதா சொல்லியிருக்காரு, இந்த கஞ்ச பைய கவுண்டே என்னத்த குடுக்க போறாரு அப்படின்னு செங்கோட வந்து, தம்பி நான் உனக்கு அன்னைக்கு குடுக்கல அப்படின்னு சொன்னோன்னா அந்த பையன், என்ன கொடுத்தீங்க, எப்போ கொடுத்தீங்க, சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு, நான் பாரு நல்லா நினைச்சு பாரு தம்பி, அன்னைக்கு நீ என் சோள காட்டுக்குள்ள வந்து என் சோள ஏதோ உடைச்சப்போ உன் முதுகுலே 4 கொடுச்சல, இப்படி ஒன்னும் கொடுக்கலன்னு சொல்றிய அப்படின்னோட உள்ள இருந்து ஒரு சிரிப்பு சத்தம் கேக்குது. உடனே செம்பாவோட அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே, சரி சரி இப்ப என்ன சொல்ற அப்படின்னோட, என்ன சொல்றது, கல்யாண தேதியை வைக்க வேண்டியதான் அப்படின்னு செங்கோட சொல்றான். சரி அடுத்த மாதத்துல வச்சிடலாமா, ஒரு தை மாசமா சொன்னோன்னே செங்கோட சொல்றான், அவ்வளவு நாள்ல எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு, இப்ப சீக்கிரமாவே வச்சிடலாம். அவரு சொல்றாரு, சரி அடுத்த புதன்கிழமை ஒரு நல்ல தேதி இருக்கு, அப்போ வைக்கலாமா, ஏன்னா அந்த போலீஸ்காரருக்கு வேற நான் சமாதானம் சொல்லணும் அப்படின்னு செங்கோட சொல்றான், அதெல்லாம் நானே சொல்லிட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க வந்து புதன்கிழமையோ இல்ல அதுக்கு முன்னாடியே கூட முடிஞ்சா கல்யாணத்தை வச்சிருங்க அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே செம்பா உள்ள இருந்து வரா, வந்துட்டு ஒரு நிமிஷம் நான் வந்து இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே அவங்க அப்பா சொல்றாரு, 1 2 நல்ல எவ்வளவு கேள்வினாலும் கேட்டுக்கோ, ஏன்னா நீயும் அவனுதான் நீ ஆயுசு முழுக்க வாழணும், குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொன்னோன்னே அவ சொல்றா, என்ன பாருங்க, அன்னைக்கு சினிமா கொட்டையில உங்களை அந்த பொண்ணு கன்னத்துல அடிச்சது வாஸ்தவம் தானே அப்படின்னோட செங்கோட அப்படியே தலை குனிஞ்சிட்டு அப்படியே நிக்கிறான். உடனே வந்து சொல்றா, என்ன இப்ப தலை குனிஞ்சிட்டு நிக்கிறீங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னோட செங்கோட நிமிர்ந்து பார்த்துட்டு, அது வாஸ்தவம் தான், அதுக்கு இப்ப என்ன செய்யணுங்கிற, நீங்க ஒரு ஆம்பளை பிள்ளை தானே, கன்னத்துல ஒரு பொண்ணு ஒன்னு அடிச்சிருக்கா, நீ சும்மாவா வருவ, திரும்பி 4 கொடுக்க வேண்டாமா அப்படின்னோட செங்கோடன் சொல்றான், அது பொம்பளை பிள்ளைங்கிறதுனாலதான் நான் சும்மா விட்டு வந்தேன், அதுவே ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்திருக்கணும், அங்கே பல்லுகள் எல்லாம் தட்டி கலட்டி இருப்பேன் அப்படின்னு செம்பா சொல்றா. நான் பாரு, பொம்பளை பிள்ளையா இருந்தா அதுக்குன்னு சும்மா விட்டுட்டு வந்துருவியா, அவ தவடாயிலே 2 போட்டிருக்க வேண்டாமா, இல்லைனா நான் போய் அவ கண்ணத்திலே 4 அறை கொடுத்துட்டு தான் வருவேன், அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம் அப்படின்னு செம்பா சொல்லிடுறா. இதை கேட்டோன்னு செங்கோடனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதிர்ச்சியாயி நின்றுட்டு இருக்கான். செம்பாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் பங்கஜாவை பார்க்கலாம், நம்ம செங்கோடன் வேற முடிவு பண்ணியிருக்கான், நம்ம செம்பா வேற இப்படி சொல்றா, இது பத்தாதுன்னு புதையலை பத்தின ரகசியத்தை வேற யாருக்கிட்டயோ சொல்லி வச்சிருக்கான், அது யாருன்னு வேற அவனுக்கு ஞாபகம் வரல, இதெல்லாம் என்ன பண்ணுன்னு தெரியாம குழம்பி போய் நம்ம செங்கோடன் நின்னுட்டான். இதுக்கப்புறம் இந்த புதையல் ரகசியம் யாருக்காவது தெரிஞ்சிருக்கா, நம்ம செங்கோடன் இதை பங்கஜாவை அடுத்து பார்க்க போறானா, இதனால என்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுங்கிறத நான் அடுத்த பக்கத்துல உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு இந்த வீடியோ இந்த இடத்துலயே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோட அடுத்த பாகத்தை பாக்குறதுக்காக எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த பாகத்தோட சீக்கிரமே வந்து மீட் பண்றேன். இது வரைக்கும் பை பை ஃப்ரம் பி.